9வது அதிகாரத்தில் இருக்கிறதான சில ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நேற்றைய தினத்தில் சில காரியங்களை பார்த்தோம். முழுவதுமாக பார்க்க முடியாததுனால அதை மறுபடியும் நம்ம படித்து மறுபடியும் அந்த காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். பாருங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விரிவாக எழுதி வைக்கிறார். என்னென்ன காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். 5ஆம் தூதன் நம்ம நல்லா பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. 7ஆம் முத்திரை அதே போல் உடைக்கப்படுகிறது. 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது 7 எக்காலங்களை ஊதுகிற அந்த தூதர்களை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தூதர்களாக எக்காலம் ஊதும் போது ஒவ்வொரு காரியங்கள் சம்பவிக்கிறது. இங்கே 9வது அதிகாரத்திலே 5ஆவது தூதன் எக்காலம் ஊதுகிறான். அப்படி ஊதும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுகுது. அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறார். பாதாள குழியோட திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அந்த காரியங்கள் பார்க்கப்படுகிறது. பாதாள குழியை திறந்தோன்னு அங்கிருந்து என்ன வருகிறது? நேற்றைய தினத்தில் நம்ம கூட குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. அந்த பிக்சர் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பாதாள குழியை திறந்தோன்னே பெருஞ்சூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பெருஞ்சூளையோட அந்த புகையினால் எல்லாம் அந்தகாரப்பட்டது அப்படிங்கிற காரியத்தை பார்க்கும்போது, நம்ம ஏதோ அப்படியே ஒரு புகை நரகத்திலேருந்து, அதாவது பாதாளத்திலேருந்து அந்த புகை அப்படியே எல்லாத்தையும் மூடிருச்சு, இருட்டாயிருச்சு அப்படின்ற பொருள் மட்டும் இல்லை. அந்த புகை அப்படிங்கிறது வெறும் புகை மட்டும் வரல. அதுக்குள்ளேருந்து என்ன வருது? அசுத்தாவிகள், அந்தகாரத்தின் வல்லமைகள். பாருங்கள், நிறைய இடத்துல இதற்கான சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், நிருபங்களில் ஆண்டவர் அந்த சுவிசேஷ புத்தகங்களில் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அசுத்தாவி பிடித்திருந்த மனிதர்கள் ஓடி பாதத்தில் விழுந்து அந்த அசுத்தாவி அவர்களுக்குள்ளேருந்து பேசும். காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? பாதாளத்துக்கு போகும்படி ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். பாதாளம் நரகத்துக்கு முந்திய இடம். இப்பொழுது தேவனால், அதாவது தேவனை மறந்த, தேவனற்று தங்களுடைய வாழ்க்கையில இறந்தவர்கள் இருக்கிற இடம் எது அப்படின்னு சொன்னால் அந்த பாதாள குழி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாதாள குழி நேற்றைய தினத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம டீப்பாகவே நம்ம பார்த்தோம். அந்த பாதாள குழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் அது ஆழம் வரைக்கும் போகக்கூடியது. அதுக்கு ஒரு முடிவு இவ்வளவுதான். பாருங்கள், ஒரு சில காரியமெல்லாம் இப்போ போர் வாட்டர் கூட போடுவாங்க. போருக்கு இத்தனை அடி நாங்கள் தோண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாதாளம் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு எண்டே இல்லாமல் அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடியது. பாதாளம் தன் வாய் விரிவாக திறந்த அப்படியெல்லாம் வசனத்தை நம்ம பார்க்குறோம்ல. ஆமாம், அந்த காரியங்களெல்லாம் அது அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க அப்படி வசனங்களை நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகளில் மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவா பாதாளம். அப்போ பாதாளத்தில் உயிரோடு விழுங்கினவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க, உயிரோடு விழுங்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. எப்படி உயிரோட ஆண்டவர் ஏனோக்கு எலியாவை எடுத்துக்கொண்டாரோ அதே போல் இந்த காரியங்களில் சில நேரத்தில் நம்ம பார்க்குறதில்ல. பூமி ரெண்டாக பிளந்து யாரை விழுங்குச்சு அப்படிங்கிறத, மோசைக்கு விரோதமாக எழும்பின அந்த கோராகின் கூட்டத்தில் பாருங்கள், தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய அந்த கூடாரங்களை அந்த பூமி அப்படியே ரெண்டாக பிளந்து விழுங்கின காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். உயிரோடு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாதாளத்தில் இறங்குறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ இந்த பாதாளத்தின் பெருஞ்சூளையின் புகை என்பது ஏதோ ஒரு புகை மட்டும் வந்துருச்சு, அது அப்படியே மூடிருச்சு அப்படின்ட்டு அப்படியே லிட்ரலாக நம்ம படிக்கும்போது அப்படி தெரியும். ஆனால் அது மட்டுமா உள்ளே வரும்? அதில் அந்த அந்த பாதாளம் திறக்கும் போது, அந்த பாதாளத்தின் திறவுகோளில் அந்த 5ஆம் எக்காலம் மோதி அந்த தூதன் திறக்கும் போது அது மட்டுமா வெளியே வந்திருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளேருந்து அந்தகாரத்தின் வல்லமைகள், அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள் வெளியே வருகிறது. அந்த பாதாளத்தின் குழியிலிருந்து வெளியே வருகிறது. பாருங்க, ஆண்டவர் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே பாதாளத்திலிருந்து சில காரியங்கள் ஆண்டவர் அதை அனுப்புகிறார். பாதாளத்திலே இருக்கக்கூடியதான காரியங்கள், அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ள அந்த பிசாசு என்ன பண்ணுது? ஆண்டவர் அனுப்புகிறாரு. இந்த எங்களை நீங்கள் மறுபடியும் அங்கே அனுப்ப வேண்டாம், எங்களை எங்கே அனுப்புங்க, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே அனுப்புங்கன்னு வேண்டி கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட அநேக பொல்லாத ஆவிகள் மனிதர்களை வேதனைப்படுத்தும்படியாக அது வெளியில் வரும். இந்த இடத்துல ஒரு குரூப்பை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய முத்திரையை தரித்த குரூப்பு, தேவனுடைய நாம
நாமம் முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கைவிடப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் அவங்க மறைஞ்சு மறைஞ்சு வாழ்வாங்க, மறைஞ்சு மறைஞ்சு இருப்பாங்க. ஆனால் இந்த 7 வருஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முத்திரையை தரித்தவர்களுக்கு மாத்திரம்தான் எல்லா விதமான காரியங்களும். அவங்க தான் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இந்த ஒரு உணவுப் பொருள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போய் அவங்களுக்கு தேவையானதை, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போய் அவங்களுக்கு தேவையானதை எடுக்கணும், எது அவங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் முத்திரை கேட்பாங்க. ஏன்னா அந்த காலத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் மாறிவிடும். முத்திரை இருந்தால் மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எதையும் வாங்க முடியும், சாப்பிட முடியும். அநேகருடைய காரியங்கள் பாருங்கள், நிறையா வேதாகம அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த காரியங்களை குறித்து தியானித்து அவர்கள் சில காரியங்களை சொல்கிறாங்க. அந்த நாட்களிலே அவர்கள் சிலர் என்ன செய்வாங்கன்னா பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படிங்கிற வசனத்தையெல்லாம் நம்ம மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷ புத்தகங்களை, நற்செய்தி நூல்களை நம்ம பார்ப்போம். அந்த காரியங்களை சிலர் என்ன செய்வாங்களாம், தங்களுடைய பிள்ளைகளுக்காக, கர்ப்ப பிறப்புகளுக்காக அந்த முத்திரையை தரிப்பாங்களாம். சில நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அந்த காரியங்களை செய்வாங்களாம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறதா. அதனால தான் அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே நம்ம என்ன செய்யப்படக்கூடாது, கைவிடப்படக்கூடாது அப்படிங்கிற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும், கண்ணும் கருத்துமாக காணப்படணும். சபையை எடுத்துக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். இங்கே பெருஞ்சூளையின் புகையோடு, அந்த புகை மாத்திரமல்ல, அங்கிருந்து அந்தகாரத்தின் ஆவிகள், அசுத்த வல்லமைகள் கட்டவிழ்த்து விடப்படும். அந்த காரியங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய அந்த முத்திரையை அவர்கள் நெற்றிகளிலே தரித்து கொண்டவர்களாக, வெளியில் யாரும் பார்க்க முடியாது. பிசாசின் முத்திரையை தரித்தவங்க அவங்க வெளிரங்கமாக தெரிவாங்க. ஏன்னா எந்த இடத்துல போனாலும் அவர்களுக்கு என்ன செய்யும், அவர்களுக்கு தான் மரியாதை, அவர்களுக்கு தான் மதிப்பு, அவர்களுக்கு தான் காரியங்கள் கொடுக்கப்படும். ஆனால் இந்த தேவனுடைய முத்திரையை இவங்க தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமாக தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். தேவனுடைய முத்திரையை தரித்த பிள்ளைகளுக்கு அவங்க கைவிடப்பட்ட கூட்டம்தான். ஆனாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவர் தான், நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் எதையும் தரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வைராக்கியமாக ஒரு குரூப் அப்படியே இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கோம். பகிரங்கமாக ஆண்டவர் வரும்போது, ஒலிவ மலையில் இறங்கும்போது அவரை சந்திக்க அந்த கூட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஆயத்தமாக இருக்கும். இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வெட்டுக்கிளிகளும் அங்கே உள்ளேருந்து புறப்படுகிறது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகள் அந்த புகையிலிருந்து புறப்படுது பாருங்க. பாதாளத்துக்குள்ளே வெட்டுக்கிளியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. நேற்று கொஞ்சம் நம்ம பார்த்தோம் வெட்டுக்கிளியை பார்த்து. அது ஒரு ஆவி. இந்த உலகத்தில் வெட்டுக்கிளின்னா நம்ம எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். வெட்டுக்கிளி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். சிலர் கூட விளையாட்டாக சொல்லுவாங்க, ஐயோ உன் மேலே வெட்டுக்கிளி வந்துருச்சா, உனக்கு நல்லா பரவாயில்ல, உனக்கு காசு கிடைக்க போகுது அப்படிலாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சொல்லி விளையாண்ட காரியங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல. வெட்டுக்கிளிகள் வருது அப்படின்னு சொல்லி. இந்த பாதாள குழியிலிருந்து வெட்டுக்கிளி வருதான். பாதாளக்குழியிலிருந்து வெட்டுக்கிளி. அப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு ஆவி, ஒரு காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா கருத்தில் கொள்ளணும். ஒரு அந்தகாரத்தின் வல்லமை, ஒரு அசுத்த கிரியை, ஒருவேளை அது வெட்டுக்கிளியை போலவே அது அதே மாதிரி உருவத்தை தரித்து அது வெளியில் வரலாம், வெட்டுக்கிளிகளை போல வெளியில் வரலாம். ஆனாலும் அது எப்பேற்பட்டது, பாதாள குழியிலிருந்து வெளியில் வர்றது. ஒருவேளை அந்த நேரத்தில் என்ன செய்வாங்களாம், எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இதெல்லாம் எப்படி வருது, ஏது வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட முடியாதபடி. ஏன்னா அது எங்கேருந்து வருது, பாதாள குழியிலிருந்து, அந்த புகையிலிருந்து, அந்த சூளையிலிருந்து அது வெளியில் வருது. பாருங்கள், நடக்க போகிற காரியங்களை எப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன செய்யும், வெட்டுக்கிளி அப்படின்னு சொன்னாலே இது என்ன பண்ணும், புல்லை சாப்பிடும், பசும்பூண்டை சாப்பிடும், அதையெல்லாம் இல்லாமல் அழிக்கும். தானே வெட்டுக்கிளியோட இயல்பு. ஆனால் இந்த வெட்டுக்கிளி எப்படிப்பட்ட வெட்டுக்கிளி அப்படின்னு சொன்னால், அதுக்கு தேவையானது பயிர்கள் கிடையாது, பூமியினுடைய விளைவு கிடையாது. அது அனுப்பப்படுகிற காரியமே என்னன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, அது யாரை சேதப்படுத்த வருது தெரியுமா, அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களை சேதப்படுத்த வருகிறது, தேவ பிள்ளைகளை அல்ல. அது யாரை துன்பப்படுத்த வருகிறது அப்படின்னு சொன்னால், அது முத்திரையை தரித்து கொண்ட மனிதர்களை அவர் என்ன பண்ணுது, சேதப்படுது. வசனத்தில் பாருங்க, தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம். தேவ முத்திரை இல்லை அவங்க மேலே, தேவனுடைய முத்திரை இல்லை, தேவனால் அவர்கள் அடையாளப்படுத்தப்படலை, தேவனுடைய முத்திரை அவங்க மேலே இல்லை. ஆனால் அவங்க மேலே யாரோட முத்திரை இருக்குது, அந்தி கிறிஸ்துவோட முத்திரை இருக்குது, பிசாசினுடைய முத்திரை இருக்குது, மிருகத்தின் லக்கம் அவங்க மேலே இருக்குது. அவங்க இந்த உலகத்துக்கு பயந்து கொண்டு பிசாசின் முத்திரையை அவங்க
பறிச்சுட்டாங்க. பிசாசுக்குரிய காரியங்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம சேஃப், இந்த உலகத்தில் நம்ம சேஃப், இதுதான் கரெக்டு. நிறைய பேர் அந்த கிறிஸ்துவ வந்து ஒரு பெரிய ஒரு ரட்சகனா, இந்த உலகத்தையே மாத்தறோம்னா இனி இவன் தான் நம்மளுக்கு நன்மை செய்வான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்கள்லாம், ஏன்னா அவனுடைய அந்த வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? பொய்யான அற்புதங்களோடு இருக்கும், பொய்யான அற்புதங்களோடு இருக்கும். நிருபங்கள்ல பரிசுத்தவான்கள் எழுதுறாங்க, சாத்தானுடைய சகல வல்லமையின்படியே பொய்யான அற்புதங்கள், பொய்யான வல்லமைகளோடு அந்த காரியங்கள் காணப்படும் என்று வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அநேகர் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால என்ன நடக்கும்? முத்திரையை அவங்க தரிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த வெட்டுக்கிளிகள் அந்த முத்திரையை, தேவனுடைய முத்திரையை தரித்திராதவர்கள், பிசாசினுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்கள், அவர்களை சேதப்படுத்துவதற்காக இது வருது. அது எப்படி வருதா? அவங்கள சாகடிக்காது. 5 மாதம் அளவும் உபத்திரவத்தின் காரியங்கள், 5 மாதம் அளவும். பைபிள் ஸ்காலர்ஸ் இதையெல்லாம் ஆராய்ந்து அவர்கள் சொல்கிறாங்க, அன்றைய நாட்களிலே மனிதர்கள் ஒரு மருத்துவ உலகம் மாதிரி, அதாவது ஒரு மருந்து உலகம் காணப்படும். நிறைய அந்த அந்த மருந்தை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் இருப்பாங்க. கொஞ்சம் அந்த மருந்தை வந்து அவங்க செலுத்தி தங்களுடைய உடம்புகளில் அந்த நாட்டில் போதை காரியங்களுக்கு அதிகமாக வந்து இடம் கொடுப்பாங்க. அரசாங்கமே சொல்லும், நீங்கள் இந்த காரியங்களை பண்ணிக்கிங்க, இதிலிருந்து உங்களால் வந்து இதிலிருந்து ரிலீவ் ஆக முடியாது, இது ரொம்ப கஷ்டம், அதனால் அரசாங்கம் அனுமதிக்குது. இப்போ இன்றைக்கெல்லாம் அனுமதிக்குது பாருங்க. இன்றைக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் தான் முன்னடையாளம், இதெல்லாம் தான் முன்னடையாளம். ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக நமக்கு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, நமக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து வாழ்ந்து மரித்து போயிட்டாங்க. அதாவது தேவனற்றலுடைய வாழ்க்கை கூட ஒரு கலாச்சாரம், ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்குமுறை அப்படி இருந்தது, கோட்பாடுகள் இருந்தது. ஆனால் அவர்கள் யார்? சன்மார்க்கர்கள், தேவனற்றவர்கள். நீதிமான் லிஸ்ட்டில் அவங்க வரமாட்டாங்க. இரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான் நீதிமான். மிக நீண்ட காலங்களுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்டுக்கோப்பு, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கலாச்சாரம், ஒழுக்கம் அப்படியெல்லாம் கடைபிடிச்சு வந்தாங்க. ஆனால் இன்றைய நாட்களில் அதெல்லாம் அந்த பிடி தளர்வாக்கப்பட்டு எப்படி நடக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண். குடும்பத்தில் பாருங்கள், முறை தவறிய வாழ்க்கை, நெறி தவறிய வாழ்க்கை, ரொம்ப ஒரு மோசமான காரியங்கள், குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, எப்படி வேணால் நடந்துக்கலாம். நிறைய காரியங்கள், வெளிநாட்டு கலாச்சாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள், ஒரு ரொம்ப ஒரு மோசமான காரியங்கள், அதை வந்து பிள்ளைகளுடைய, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இளம் தலைமுறையினுடைய இருதயத்திற்குள்ளே புகுத்துறாங்க. இளம் தலைமுறையினுடைய மனதில் இது பாவம் இல்லை. பாருங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு எப்படி அவங்கள எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறது இளம் தலைமுறையினருக்கு தெரியல. இது இப்படி பண்ணிக்கலாம், இது உலகத்தின் காரியங்கள், எல்லாரும் இப்படி செய்கிறாங்க, நம்ம செய்கிறதுல என்ன இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு சட்டங்கள் வந்தது. ஆபாச வீடியோ பார்க்குறது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து இது கிடையாது, அது வந்து குற்றம் கிடையாதுங்கிற மாதிரியான காரியங்கள். இன்றைக்கெல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சத்துருவினுடைய அந்த காரியங்கள். அதே போல தான் சில காரியங்கள், சட்டங்கள் பிறப்பிக்கப்படும். அந்த 5 மாதம் அளவும் அவர்கள் படிக்கிற வேதனைகளை, இதெல்லாம் வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்களாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. மருந்துன்னு சொல்லி அந்த மருந்தையே பேஸ் பண்ணி, எப்படி டெக்னாலஜி பேஸ்டு வேர்ல்டு அது மாதிரி இருக்குதோ, அதே போல் அந்த மருந்துகளை மட்டுமே, அந்த வலி நிவாரணிகளை, அந்த காரியங்களை மட்டுமே நம்பி அந்த 5 மாதத்தை ஓட்டுவாங்களாம். ஆல்ரெடி பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுமா, இந்த கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம், இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது, எல்லாம் நீங்கள் போதை மாத்திரைகள், போதை மருந்துகளை இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு இதை பண்ணலாம், தப்பில்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் கூட உருவாகும் என்று அவர்கள் கணித்து சொல்கிறாங்க. அதாவது இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடித்து சொல்லலை, உறுதியாக சொல்லலை, இப்படிப்பட்ட காரியங்களை அவள் வந்து செய்வாள். ஏன்னா வந்து அது வந்து பிசாசினுடைய அந்த சகல பொய்யான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அந்தி கிறிஸ்து அப்படின்னாலே பாழாக்குகிற அருவருப்பு, ஆத்துமாவை வந்து என்ன பண்ணுறவன், சேதப்படுத்துகிறவன், அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்குள்ளே போய் அவனுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நரகத்தை உண்டு பண்ணுறாரு. நரகத்தை வந்து பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகம். அதனால் நான் மட்டும் விழுக மாட்டேன், தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனையும் கூட்டிகிட்டு போய் விழுவேன்னு சொல்லி தான் எவனை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவனுக்கு என்ன தெரியுமா வேணும்? உங்ககிட்ட இருக்கிற பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ கிடையாது. யோபோடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் வேலி அடைச்சிருப்பார். பர்மிஷன் கேட்டு அவன் உள்ளே போவான். ஆண்டவர் சொல்லுவார், ஜீவனை மாத்திரம் நீ தப்ப விடுன்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் துன்பப்படுத்தி அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? வாயை பார்த்துட்டே இருப்பான். தூசிக்கிறானா அவன் கேட்பான் ஆண்டவர்கிட்ட, தூசிக்கானோ பாரும். நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுங்க, மனுஷன் வந்து தன்னுடைய ஜீவனுக்கீடு அதை வேணால் கொடுத்துருப்பான், நீங்கள் தொட்டு பாருங்க, அவனை நீங்கள் தொடுங்க, அப்போ பாருங்கள் அவனை தூசிக்கானோ, அவனுடைய முகத்துக்கு எதிரே தூசிக்கானோ பாரும் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், எல்லாம் உன் கையில் நான் கொடுத்துட்டேன், ஜீவனை மாத்திரம் தப்ப விடுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு அதுதான் வேணும், தூசிக்கிறவன், சண்டை பண்ணி
செய்கிறவன். இன்றைக்கெல்லாம் எதுக்கு உபத்திரவம், எதுக்கு பாடு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற சொத்தோ பத்தோ சரீர சுகமோ அந்த காரியங்களோ அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. அவன் மனைவி சொல்கிறா, யோபுவினுடைய மனைவி, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஜீவனை விடும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனை தூசித்து. இன்னைக்கு அதுக்கு தான் பிரச்சனை, அதுக்கு தான் போராட்டம். எப்படியாவது இவங்களை விசுவாச வாழ்க்கையை விட்டு வழி தப்ப பண்ணிடணும். எப்படியாவது இவங்கள ட்ராக் மாற்றிடணும். எப்படியாவது இவர்களுக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை எடுத்துடணும். எப்படியாவது ஆண்டவர் இவங்களுக்குள்ளே வைத்திருக்கிற திட்டங்களை கொலாப்ஸ் பண்ணிடணும். எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும்? நமக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடணும். நம்ம வழிகளுக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடணும். யூதாஸை கூட்டிகிட்டு போனான்ல, பொருளாசையை கொடுத்து. இப்படி தான். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவனுக்கு வேணும். அப்போ அவனுடைய அந்த 5 மாதம் அளவும் உபத்திரவப்படுகிறதான அந்த காரியங்கள், 5 மாதம் அளவும் அந்த பிசாசினுடைய முத்திரையை தரித்தவர்கள் வேதனைப்படுவாங்க. இனி பின்வருகிற அதிகாரங்களில் சில காரியங்களை பார்ப்போம். இன்னும் எரிபந்தமான கொப்பளங்கள், அந்த முத்திரையை தரிச்சவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்லும் அரசாங்கம் அப்படின்னா, இந்த சிப்பை போட்டிருக்கிறதுனால சில காரியங்கள் வருகிறது நம்ம உடம்புல. இந்த மருந்துகளை நம்ம எடுத்தால் இது நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. அப்படி மருந்தையே முழுக்க முழுக்க வலி நிவாரணிகளை, அந்த மாத்திரைகளை, மருந்துகளை நம்பி 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 வாழக்கூடிய ஒரு காரியமாக அது மாறிடும். அந்த வேதனை எப்படி இருக்குமா? தேளானது மனுஷரை கொட்டிக்கிற வேதனை போல் இருக்குமா? சாவை தேடணும், சாகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் சாக முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நேற்று பார்த்தா அதே சம்பவத்தை தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ பாருங்கள், மனுஷர் சாகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வெட்டுக்கிளிகளோட உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை பாருங்கள். அது எப்படி இருக்குதா? யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரை அப்படின்னு சொன்னாலே யுத்தம் நமக்கு நல்லா தெரியும். குதிரை யுத்தனாலுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை அப்படின்னாலே யுத்தத்தை, அந்த யுத்த காரியத்தை குறிக்கிறது. அந்த குதிரை பயங்கரமான ஒரு காரியம். அது பயப்படாது. அது யுத்தத்தில் அப்படியே பாய்ந்து செல்லும். அந்த காரியங்கள் அது எப்படி இருக்குமா? அந்த வெட்டுக்கிளி யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரை போல இருக்குமா? அதனுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் இருக்கும். முகங்கள் மனுஷனுடைய முகங்களை போல இருக்கும். கூந்தல் எப்படி இருக்கு? ஸ்திரீகளுடைய கூந்தலை போல இருக்கும். பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருக்கும். பாருங்க, சிங்கங்களின் பற்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு வெட்டுக்கிளி மனுஷர்களை உபத்திரவப்படுத்தினா, வேதனைப்படுத்தினா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இரும்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் போன்ற ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பா இருந்த சவுண்டோட, நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். சவுண்டோட அப்படியே அந்த வெட்டிக்கிளிகள், வாழெல்லாம் தேள்களோட வாள், தலையில் பொன்மயமான கிரீடம், மார்க்கவசம், அப்படியே உங்கள் மனக்கண்ணில் அப்படியே அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படியே அது பறந்து அந்த முத்திரையை, தேவனுடைய முத்திரையை தரித்திராத பிசாசின் முத்திரையை, அந்த 666 மிருகத்தின் இலக்கத்தை தரித்திருக்கிற அந்த மனுஷரை 5 மாதமாலும் துன்பப்படுத்துது, வேதனைப்படுத்துது, சாகருக்கு இடம் கொடுக்கல. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. இதை தான் நம்ம கவனிக்கணும். நம்ம ஒரு வசனம் நம்ம படிப்போம் நீதிமொழிகளில். சாலமோன் அழகாக எழுதி வைப்பார். ராஜா இல்லாதிருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். எதுக்கு? எறும்புக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லை அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். எதுக்கு அதிகாரி இல்லையா? எறும்பு எப்படி நீங்கள் பயங்கரமாக அது கோடை காலத்தில் அது சாப்பாடெல்லாம், அது ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வைக்குது. அதை போய் கொஞ்சம் பாருங்கள். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் நீ போ, அதை போய் நீ பாரு, அதை போய் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு காரியத்தை பார்ப்போம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், வெட்டுக்கிளிகளை பற்றி பார்ப்போம். அதாவது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுதான் பாருங்க, வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளி அப்படின்னாலே அதுக்கு ராஜா இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பறவையியல் பூச்சியல் ஆராய்ச்சியாளர்கள். அவங்க அது தனியாக படிக்கிற படிப்பு இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள் அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பறவைகள், மிருகங்கள் இதை குறிச்செல்லாம் அவங்க படிக்கிறவங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, அது வேதத்தில் முன்னாடியே சாலமோன் ஞானி எழுதி வைத்துட்டாரு. இன்றைய காலகட்டங்களில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெட்டுக்கிளிகளுக்கு ராஜன் கிடையாது, ராஜா இல்லை. ராஜா இல்லாதிருந்தும் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு
பூச்சி இனங்களுக்கு பறவை இனங்களுக்கு ராஜா இருக்குது. விசேஷமாக நம்ம தேனி எடுத்துகிட்டா ராணி தேனி, வேலைக்கார தேனி படிப்போம் இல்லை, நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருவோம். அது எப்படி அது தேன் கூட்டுக்குள்ளே தேனை சேகரிக்குது, வெளியிலேருந்து வேறு பூச்சி வந்தால் அதை எப்படி அதை எதிர்கொள்ளுது, அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளாக கதண்டுனால நிறைய பேர் இறந்தாங்க இல்லை. நியூஸ் எல்லாம் நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். நியூஸ்குள்ளேயே உலகத்துக்கு தான் அது நியூஸ், நமக்கு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஏன் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக கதண்டு கடிச்சு நிறைய பேர் இறந்தாங்க. அது தேனியை விட மோசமான ஒரு தேனி தேனை சேகரிக்கக்கூடிய காரியங்கள். இது என்ன பண்ணும், அந்த இனத்தின் வகையை சேர்ந்தது. ஆனால் இது என்ன பண்ணும், அது பயங்கரமான டேஞ்சர் உள்ளது, அது கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்கள். அது கொட்டுச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி இந்த காடுகளில் வனாந்தரங்கள் இந்த மரத்தில் அப்புறம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிற பொருள்களில் இதெல்லாம் அது கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம். இங்கே இந்த வெட்டுக்கிளி அப்படின்னாலே அதுக்கு ராஜா கிடையாது. அதே மாதிரி அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாது இருந்தோம் வசனம் சொல்லும். எறும்புக்கு அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை. ஆனால் கோடை காலத்தில் எல்லாம் சேர்த்து வைக்கும். ஆனால் பாருங்கள், இந்த தேனீக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அதுகளுக்கெல்லாம் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அது அப்படியே போகும் எல்லாம் பண்ண. ஆனால் இங்கே இந்த 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெட்டுக்கிளிக்கு, இந்த பாதாளத்திலேருந்து வெளியில் வர இந்த வெட்டுக்கிளிக்கு ராஜா இருக்குதாமா. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. வசனத்தை பாருங்கள், 11வது வசனம் அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்துக்கு நேரம் வந்துருங்க. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். பாதாளத்துக்கு ஒரு தூதன் எப்படி இருக்கும்? நம்ம பரலோகத்தின் தூதன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் பாதாளத்தின் தூதனை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஏதாவது நமக்கு யோசிச்சிருப்போமா? கெட்டதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். சில நேரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை வேதத்தில், அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம அதிகமாக அதுதான் விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம். சிலர் இதை சுவிசேஷம்னு படிப்பாங்க. இல்லை, இது விசேஷமான காரியத்தை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ பாதாளத்துக்கு ஒரு தூதன். யாரவன்? அவன் பாதாளத்தின் தூதன், அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தூதன். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, ஒரு ராஜா. அவன் யாரு? பாதாளத்துக்கு தூதனா. இப்போ எப்படி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை தம்முடைய காற்றுகளாகவும் அக்னியாகவும் செய்கிறார், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். சங்கீதக்காரன் எழுதி வைப்பான். நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் காற்று மாதிரி வருவாங்க, வேலை செய்வாங்க. அங்கே ஒரு தூதரை நீ போய் பார்த்துட்டு வா. இப்போ சொல்கிற மாதிரிங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ போய் சீக்கிரமாக சோஃபியா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. என்னன்னு தெரில, கிறிஸ்டோ அதிகாலை ஜபத்தில் எந்திரிச்சிட்டான், அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கான், அவனை கொஞ்சம் நீ போய் பாரு, அவனுக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது உண்மையாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதாவது நம்ம சும்மா அப்படி ஜோக்காக சொல்கிற மாதிரி நினைக்கிறோம். நான் உண்மை இதுதான். போய் பார்த்துட்டு வா, கிறிஸ்டோவும் அதிகாலை ஜபத்தில் விழிச்சிட்டான், நடந்துட்டுருக்கான், அங்கேயும் இங்கேயும் என்னன்னு தெரில அப்படின்னு ஆண்டவர் இப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுவான், அவன் டக்குன்னு இங்கே இருப்பான். தூதர்களை காட்டலாம். அவ்வளோ வேகம், ஒளியின் வேகத்துக்கு நம்ம படிப்போம் சயின்ஸில். ஒளியின் வேகம் இவ்வளவு, அந்த ஒளிக்கு டெசிபிள்ஸு, சவுண்டுக்கு டெசிபிள்ஸ் அப்படிங்கிற அளவில் அளப்பாங்க. இந்த ஒளிக்கு அதனுடைய ஒரு வேகம் இருக்குது அப்படிலாம் படிப்பாங்க. இவங்க யார்? இவங்க காற்று மாதிரி சொன்னோன்னு நிற்பாங்க. ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலை. அப்போ பாருங்கள், இந்த ஒரு காரியத்துக்கு இந்த வெட்டுக்கிளியோட அந்த ராஜா எப்பேற்பட்ட அப்படின்னு சொன்னால், அவன் பாதாளத்துக்கு தூதன் ஆண்டவர். நிறைய தூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாருல்ல. கேப்ரியல் தூதன் எதுக்கு? மெசேஜ் கொடுக்கறதுக்கு, மரியாளோட பேசும்போது இந்த செய்தி அனுப்புனா கேப்ரியல் தூதன். நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மிகாவேல் தூதருடைய சேனைகள். அதே மாதிரி லூசிஃபர் ஆண்டவர் எதுக்கு படைச்சாரு? ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு. அவனை தள்ளிட்டார். அந்த இடத்துல தான் நம்மளை போட்டிருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம தான் அந்த இடத்துல. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், துதியை சொல்லி வருவார்கள். துதி சொல்கிறதுக்கு அந்த இடத்துல நம்மளை நிரப்பிட்டார். தூதனாக நம்மளை படைக்கல. ஏன் அப்படின்னா, தூதனுக்கு ரட்சிப்பெல்லாம் கிடையாது. ஒரு தடவை விழுந்தானா விழுந்தது தான். தூதருக்கு உதவியாக அவர் என்ன பண்ணல, கை கொடுக்கல. நமக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. எபிரேயர் 2 சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதனால தான் நம்மளை என்ன பண்ணிட்டார், மனுஷனாக படைச்சிட்டாரு. தூதரிலும் அவனை என்ன பண்ணிட்டாரு, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி. சங்கீதம் 8 சொல்லும்ல, ஆண்டவரும் அதே போல் வராரு பாருங்க, மனுஷ சாயலாய் வராரு. ஏன்னா மனுஷன் செய்த பாவத்தை மனுஷனாக பிறந்துதான் அதை நீதி அது நிறைய இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி அதை ஜெயிக்க முடியும்னு அவர் அதே மாதிரி ஜெயிக்கிறார். இதெல்லாம் ரகசியமான காரியங்கள். அப்போ நிறைய தூதர்கள் இருப்பாங்க. பாதாளத்தின் தூதன் யாரு? இந்த வெட்டுக்கிளிகளோட ராஜன் பாதாளத்துக்கு தூதனா. பாருங்க எப்படின்னு. அவனுக்கு எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்களை நம்ம பார்க்குறோம்.
பாருங்க, முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. இது ஃபர்ஸ்ட் ஆபத்து தான். 5ஆம் எக்காலத்தை ஊதும்போது வருகிறதான முதல் ஆபத்து தான் இந்த 5 மாதம் அளவும் துன்பப்படுத்துகிறதான காரியங்கள். ஆமாம், இந்த காரியங்களை வந்து என்ன சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிக பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கும், மிக மோசமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தூதனுடைய பெயர் என்ன? இந்த பாதாளத்தின் தூதன். இவன் வந்து வெட்டுக்கிளிகளோட ராஜன். இவனுடைய பெயர் வந்து எபிரேய பாஷையிலே அபத்தோன், கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர். அடுத்தது பாருங்க, 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 6வது தூதன் எக்காலம் ஊதினான். எக்காலம் ஊதும்போது அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொறுப்பீடத்தின் 4 கொம்புகளிலுமிருந்து ஒரு சத்தம் தோன்றி, பலிபீடத்தில் 4 கொம்புகள், அங்கேயும் பலிபீடங்கள் இருக்கிறது. பலிபீடத்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பலிபீடம் அப்படின்னா என்ன? ஜெபம், ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபம் எப்படி வந்து அந்த பலிபீடம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தை நம்ம பார்க்குறோம்ல, அந்த பலிபீடத்தில் எப்போவுமே நெருப்பு எரியணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலிபீடத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா பலிகளை செலுத்துவாங்க. தேவாலயத்தில் அந்த பலிபீடம் அப்படியே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயினால் ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி மோசேயை சொல்லி, இந்த மாதிரி நீ பண்ணு மோசே, ஆசரிப்பு கூடாரத்தை நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி மாடல் ஆண்டவர் கொடுத்து அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் பண்ணி அங்கே பலிபீடமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அது அப்படியே என்ன ஆகும்? தேவாலயமாக மாறும். சாலமோன் தேவாலயத்தை கட்டுவார். அங்கேயும் பலிபீடங்கள் இருந்தது. மக்கள் பலி செலுத்துவதற்கு பலிகள் நிறையா இருக்குது. கர்த்தருக்கு சுத்தமான பலிகளை பற்றி நம்ம அடுத்தது போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியே லேவியர் ஆகமத்தில் ஒவ்வொரு பலிகளாக, அந்த பலிகளுக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் உள்ள காரியங்களை அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணுமில்ல. பாருங்கள், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. ஆண்டவர் சர்வாங்க தகன பலியாக தான் நமக்காக அவர் வந்தார். அப்போ பலிபீடம் இருக்கணும். பலிபீடம் கர்மேல் பர்வதத்தில் பாருங்கள், எலியா என்ன பண்ணுவார்? பலிபீடம் கட்டி அந்த சத்துருனுடைய பலிபீடங்களை எல்லாம் அவர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ராஜாக்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பயபக்தியுள்ள இஸ்ரவேலின் ராஜாக்களும் சரி, யூதா ராஜாக்களும் சரி, பலிபீடங்களையெல்லாம் வெட்டி போடுவாங்க. யோசியா ராஜா பாருங்கள், அந்த பாகாலுடைய பலிபீடத்தை எல்லாம் வெட்டி போடுவான். அப்போ பலிபீடம் ரொம்ப முக்கியம். அந்த கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிபீடம் ஒன்றோடு ஒன்று இணைந்து வரணும். பலிபீடம் இன்றைக்கி நமக்கும் அப்படி தான். பலிபீடம் என்ன? நம்ம முழங்கால் போட்டு நிற்கிற இடம் பலிபீடம். ஆண்டவர் இந்த ஃபார்முலாவை மாற்றுவார். சமாரியா ஸ்திரீ முன்னாடி என்ன அப்படின்னா பாருங்கள், ரகசியங்களை இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார் நம்மோடு கூட. சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் கேட்பா, உங்கள் பிதாக்கள் வந்து எருசலேமில் போய் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இந்த மலையில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். இந்த மலையில் மாத்திரமல்ல, எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இன்றைக்கி அப்படி தான். நம்ம முட்டிங்கள் போட்டால் எந்த இடத்துலையும் வந்துடுறாரு. எவ்வளோ சூழ்நிலை. கிறிஸ்டோ தலையில் முக்காடு போட்டு உட்காந்துருக்கான் பிரியமானவர்களே. அவனும் நம்மளை பார்த்துட்டு அவனும் முக்காடு போட்டு உட்காந்துருக்கான். ஸ்தோத்திர, கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். பிள்ளைங்க நம்மளை பிரதிபலிக்கிறாங்க பாருங்கள். என்ன அப்படின்னா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே வேணால் நீங்கள் தொழுது கொள்ளலாம். அப்போ நம்ம தொழுது கொள்கிற இடம் பலிபீடம். அப்போ அந்த பலிபீடம் அப்படின்னா முக்கியமானது. பலிபீடங்கள் அது ரொம்ப முக்கியமானது. அந்த பலிபீடம் எங்கே இருந்தது? பரலோகத்தில் அது அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த பலிபீடங்கள் இன்றைக்கெல்லாம் சிலருடைய உபதேசங்களை பாருங்கள். நீங்கள்லாம் ஜெபமே பண்ண வேண்டாம். ஆண்டவருக்கு வந்து ஜெபம் வந்து வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் அழப்பக்கூடாது. நீங்கள் ஜெபமே பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபமே ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு அப்புறம் இங்கே பவுல் எழுதின நிருபத்தில் எழுதின அந்த காரியங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு அவர் எழுதுறாரு. பவுல் எழுதுறாரு, இவங்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஓமையை சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பலிபீடம் இருக்கணும். பலிபீடம் ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், பரலோகத்தில் பலிபீடத்தில் வந்து என்ன? 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து சத்தம் தோன்றி. அது ஒரு பொற்பீடம், பொன்னால் செய்யப்பட்ட பீடம், பலிபீடம் வேணும். வாழ்க்கையில் பலிபீடம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும். ஜெப கலசங்கள் இருக்கணும். தனி ஜெபம் இருக்கணும். நம்ம குழுவாக கூடி வர்றோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம், நல்லது தான். குழுவாக கூடும்போது தேவனுடைய அபிஷேகம் இறங்கும், உண்மைதான். ஆனால் தனி ஜெபத்துக்கு இடம் கொடுக்கணும். தனியாக அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதா, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனியாக சில காரியங்கள் இருக்கணும். நீங்கள் ஆண்டவரோட தனியாக அந்த தனியில் நம்ம தனியாக தேவனோட பெற்றுக்கொள்கிறோமில்ல, அந்த பெலன், அந்த சீக்கிரட்டாக அந்த பெலனை தான் ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக பயன்படுத்துவார். தனியாக ஜெபம் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே சில காரியங்களை செய்ய முடியாது. சில நேரத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளில்
நான் இப்படி உட்கார்ந்து ஆண்டவரை வந்து மனசார ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப வாஞ்சிக்கிறதுக்கு சில நேரங்கள் எனக்கு தடையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? கிறிஸ்டோவும் நானும் தான் ஒன்றா இருப்போம். கிறிஸ்டோவும் நானும் ஒன்றா நடந்துட்டு போயிட்டு அப்படி தான் என்னுடைய ஜெபங்கள் காரியங்கள். கிச்சனில் சில நேரங்களில் ரொம்ப நேரம் அவனுக்கு நிற்க வேண்டியது வரும். அப்படி நின்றுட்டு தான் என்னுடைய ஜெப காரியங்கள் ஆனால் ஜெபத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, அவரோடு இடைப்பட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. இங்கே பொறுப்பீடம் இருக்குது. 6வது எக்காலத்தை ஓதும்போது பொறுப்பீடம் இருக்குது. அந்த பொறுப்பீடத்தின் 4 கொம்புகளிலுமிருந்து ஒரு சத்தம் வருது. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி இடையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு. 4 தூதர்கள் இருக்கிறாங்க, நீ அதை அவிழ்த்து விடு, அந்த தூதர்களை அவிழ்த்து விடு. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க, நம்மளுக்கு 9வது அதிகாரம் இன்னும் முடிய மாட்டேங்குது. நாளைக்கு நம்ம அந்த காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த 4 தூதர்கள் யார்? அவங்க ஏன் அங்கே கட்டப்பட்டிருந்தாங்க? அந்த தூதர்கள் தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிறவங்களா இல்லையா? அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இவர்கள் யாரு? கட்டப்பட்டிருக்கிறாங்க. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் ஒரு சத்தம் தோன்றுகிறது. சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, அந்த 6ஆம் தூதனுக்கு நேராக வார்த்தை கடந்து வருது. 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அடுத்தது 7 எக்காலங்கள். இந்த 5வது எக்காலத்தை ஊதும்போது சில காரியங்கள் நடக்கிறது. இங்கே 6ஆம் எக்காலத்தை ஊதும்போது அந்த 6வது எக்காலத்தை ஊதிய அந்த தூதனை நோக்கி பொற்பீடத்தின் கொம்புகள் இருந்து ஒரு சத்தம் வருது. ஐபிராத் நதியில் கட்டப்பட்டிருக்காங்க பாரு, ஐபிராத் நதியில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் அந்த தூதர்களை நீ அவுத்து விடு, இப்போ நீ அவுத்து விடு, இப்போ நீ விடுதலை பண்ணு, இப்போ நீ பண்ணு, இப்போ நீ அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு? அப்பொழுது மனுஷரில் 1/3 ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அந்த தூதன் அவிழ்த்து விட்டுட்டான். என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளை தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இவங்க யாரு? அந்தகார சங்கிலினால் கட்டப்பட்டு சில காரியங்களை ஆண்டவர் காவல் பண்ணி வைத்திருக்கிறார். சத்ருவும் அப்படிதான் பாருங்க. பாதாளத்திலிருந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, 1000 வருஷம் ஆண்டவர் அரசாட்சி பண்ணும்போது என்ன பண்றான், அவனை கட்டி வச்சிருக்கிறாரு ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை. அப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நல்ல தூதர்களா? இல்லை, இவங்க வந்து தள்ளப்பட்ட தூதர்கள் தான். இவங்க வந்து தீங்கு செய்கிற தீங்கானவர்கள் தான். பரலோகத்தின் தூதர்கள் இவங்க கிடையாது. கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவிழ்த்து விடப்படுகிறது. அப்போ அவிழ்த்து விட்டா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க. ஐபிராத் நதியில் ஏன் கட்டப்பட்டிருக்காங்க? அந்த ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன் ஐபிராத் நதி, ஏன் அங்கே கட்டப்பட்டிருக்காங்க, ஏன் இந்த 4 தூதர்களை என்ன செய்ய போகிறாங்க, என்ன காரியம் நடக்க போகுது என்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நாளைக்கு நமக்கு தருவாராக. இம்மட்டும் வெளிப்படுத்தின இந்த காரியங்களுக்காக கர்த்தரை துதித்து நம்ம நன்றி சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஒரு நிமிடம் நம்ம ஜெபித்து அப்படியே வாலிபர் கூடுகைக்கு நேரம் அப்படியே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம். துதிகளுக்கும் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக காரியங்களை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே அப்பா காண்பித்து கொடுக்குறீங்கப்பா. அநேக காரியங்களை காண்பித்து கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. வேதத்தின் ஆண்டவரே அந்த வெளிச்சம், அந்த ரகசியம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இந்த கடைசி நாட்களிலே இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய அதிசயங்கள் இருக்கிறது, நிறைய ஆண்டவரே நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. கரெக்டாக இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் சரியாக இருக்கணும். நாங்கள் ஆண்டவரை காப்பாற்றப்படணும். முழுவதுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகாலையிலே வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை ஏதோ நாங்கள் கேட்டுவிட்டு போகிறவர்களாக அல்லப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் எல்லாரும் இதை ஆண்டவரை கை கொண்டு இருக்கிறவர்களா, கடைபிடிக்கிறவர்களா மாற்றுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. தேவனுடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும் ஆண்டவரை. இந்த நாளில் போக்குவரத்து காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாழ்க்கை துணைய பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கு தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக ஒரு விண்ணப்பத்தை இந்த நாளில் வைக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் பலிபீடத்தில் நெருப்பு எரியணும். ஜெபம் பண்ண ஆசைப்படணும், ஜெபிக்க ஆசைப்படணும் ஆண்டவரே. நாங்கள் துதிக்க ஆசைப்படணும், பாட ஆசைப்படணும் ஆண்டவரே. அங்கே சமூகத்துக்குள்ளே வர ஆசைப்படணும். அந்த சமூகம் கூடயே இருக்கணும். ஒருவேளை உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு சில பேருக்கு ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்படலைன்னா அந்த நெருப்பு இருதயத்துக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கணும். அக்கினி அவிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களா, அனல் உள்ளவர்களாக மாற்றுங்க. அப்போ தான் சர்ப்பத்தின் சத்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த சமூகம் எங்களை சுற்றி இருக்கணும் ஆண்டவரே. முழுவதும் எங்களை தாழ்த்திக்கிற ஒப்பு கொடுக்குற